சூரியன் உச்சமாகும் ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமான நேர்மைத்தன்மை கொண்டவங்களா இந்த ராசியினர் இருக்கிறாங்க. இவங்களை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவங்களை கண்ணை மூடிட்டு நம்பலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இவங்ககிட்ட தாராளமாக ஒப்படைக்கலாம், நம்பி ஒப்படைக்கலாம். இவங்களுக்கு அடிக்கடி கோவம், சட்டுன்னு கோவம் வர்றது, கோவத்துல என்ன அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. புகழ்ல எந்த உயரத்துக்கு போனாலுமே சரி, அவங்களுக்கு பின்னாடியே ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். 4 பேர் நல்ல விதமா பேசினா கூட இன்னும் 6 பேர் அதை இவங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மேஷராசிக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியா வருது. எல்லா ராசியிலையுமே இது ஒரு முதன்மைத்துவமான ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில பிறந்த நிறைய பேரோட குவாலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு முதன்மைத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆளுமை திறன் அதிகம் இருக்கக்கூடிய ராசினர் இந்த ராசினர் தான். இந்த ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் இதுல இன்க்ளூட் ஆகுது. இந்த நட்சத்திரத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் இருக்கிறாங்க, இல்ல பாலிட்டிஷியன்ஸ், இல்ல பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ், இல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இந்த மாதிரியான பீப்புள்ஸ்லாம் இந்த மேஷ ராசினர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த கம்பெனிஸ்ல நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க, இல்ல சூப்பர்வைசர், அந்த மாதிரியான நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய, மற்றவங்களை ஆளுமை செஞ்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ராசினர் பாத்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க 10 பேரை கொடுத்து இவங்களை வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப எக்ஸலண்டா செய்யக்கூடிய பீப்புள் இவங்களால அவங்கள அழகா கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஒரு அவங்க போக்கிலேயே விட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மேஷ ராசினருக்கு இருக்குது. சூரியன் உச்சமாகும் ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமான நேர்மைத்தன்மை கொண்டவங்களா இந்த ராசினர் இருக்கிறாங்க. இவங்களை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இவங்களை கண்ணை மூடிட்டு நம்பலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க கிட்ட தாராளமா ஒப்படைக்கலாம், நம்பி ஒப்படைக்கலாம். எந்த விதமான அதன் மூலமா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. சொன்ன வார்த்தையை சொன்னபடி காப்பாற்றக்கூடிய ராசினர். இவங்களுக்கு நேச்சுரலாவே அந்த சூரியனோட தன்மை அப்படிங்கிறது அதிகப்படியான உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இவங்களுக்கு எந்த ஒரு லாபத்தை முன்னிட்டும் எந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட இந்த நேர்மையில இருந்தோ உண்மையில இருந்தோ அவங்க ஒரு காலம் மாறவே மாட்டாங்க. இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்புறம் ஆளுமை தன்மை அப்படின்னே சொல்லலாம். சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டதுனால இவங்களுக்கு இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அடிக்கடி கோவம், சட்டுன்னு கோவம் வர்றது அப்படிங்கிறது, கோவத்துல இன்னும் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையை விட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு வரும். ஆனா இந்த அடிக்கடி உடனே ரெஸ்பான்ஸ் பண்றது அப்படிங்கிறது உடனே ரியாக்ட் பண்றது ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறது இவங்களால அவாய்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறனும் அதுவும் சேர்றப்ப இவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். எல்லாராலையும் ரொம்ப பாராட்டப்படக்கூடிய பீப்புளாவும் இருப்பாங்க, விரும்பப்படக்கூடிய பீப்புளாவும் இவங்க மாறிடுவாங்க. நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இவங்க. தன்னை அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறதுலையும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுலையும் இவங்களை அழகா ப்ரெசென்ட் பண்றதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை உடலை பர்ஃபெக்டா வச்சுக்கிறதையும் இவங்க ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க நல்ல எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஒர்க் அவுட்ஸ், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி அவங்களோட இளமையையும் உடல் ஃபிட்னஸையும் எப்பயுமே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க. இந்த ராசினரே பாத்தீங்கன்னா அவங்க வயதை விட காட்டிலும் இன்னொரு 10-15 வயது இளமையாவே தெரிவாங்க. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசினர் ஒரு தனித்துவமா தெரிவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூஸ், அதனால அவங்களோட லைஃப் ஸ்டைல அதுக்கு ஏத்த மாதிரியே மாத்திக்குவாங்க. அவங்க இந்த லைஃப்ல இதெல்லாம் தான் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டு அந்தந்த விஷயங்களுக்கு ப்ராப்பரா அதுக்கு டைம் அண்ட் எஃபோர்ட் கொடுத்து செய்யறப்ப அந்த ரிசல்ட் அவங்க கிட்டேயும் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும்.
இந்த ராசியினருக்கு லக்னாதிபதியே வந்து அட்டமாதிபதியும் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க புகழ்ல எந்த உயரத்துக்கு போனாலுமே சரி அவங்களுக்கு பின்னாடியே வந்து ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க தொழிலே ஆகட்டும் இல்ல ஃபேமிலியுமே கூட ஒரு நல்ல பேர் எடுக்கிறாங்க, நல்ல உயரத்துக்கு போறாங்க அப்படின்னா கூட, மதிப்பு மரியாதையா இருக்கிறாங்க அப்படின்னா கூட, 4 பேர் நல்ல விதமா பேசினா கூட இன்னும் 6 பேர் வந்து அதை இவங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ராசினருக்கு எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு உயரத்துக்கு போனாலுமே இவங்களுக்கு வந்து விமர்சனம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க லைஃப்ல அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே இருக்கும். மத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. ஆனா இவங்க கிட்ட பழகுற பீப்புள் எல்லா உறவுகள் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நேர பேசுறப்ப நல்ல இனிப்பா பேசிட்டு அவங்களுக்கு பின்னாடி போய் பேசுறப்ப இவங்களை பத்தி ஒரு மோசமான கமெண்ட் சொல்லக்கூடிய பீப்புளா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களால இவங்களை வந்து சகிச்சுக்கவே முடியாது. இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அப்ரப்டா அதை கட் பண்ணிட்டு விலகிடத்தான் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்களால அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயத்த இவங்களால யோசிக்கவே முடியாது. என்னன்னாலும் சரி முகத்துக்கு நேரா சொல்லிட்டு அதுக்கான பலனை பாத்துறது அப்படின்ற மாதிரியான அந்த விஷயத்துல இருந்து இவங்க ஒரு காலம் மாறவே மாட்டாங்க. லக்ன அதிபதி இவங்களுக்கு 10ல உச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தொழில் செய்யும் ஆர்வம் வந்து கட்டாயம் இருக்கும். என்னதான் வேலையில நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் எப்பவாவது லைஃப்ல இவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணணும், அதுல ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அதுல அந்த ஒரு சைட் பிசினஸ் ஆகாது அந்த ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்து வச்சு அதுலயும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஆட்கள் தான் இவங்க. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுல இந்த ஒருத்தரை பேச்சு மட்டும்தான் அந்த 10 பேரும் ரொம்ப ஹாப்பியா கேட்டுக்குவாங்க. அவங்க சொல்றதுக்கு மறுப்பு சொல்லாம கேட்டுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா மேசராசினரா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இனிமையாவும் பேசி அதே மாதிரி ஆளுமையும் செஞ்சு வேலை வாங்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நேச்சுரலாவே இவங்க கிட்ட இருக்கும். 9ஆம் அதிபதி குருவா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இவங்களோட தந்தை அப்படின்ற ஒரு உறவு வந்து இவங்களுக்கு பெரிய பேக் போனா இருக்கும், பெரிய சப்போர்ட்டா இருக்கும். என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் இவங்க அப்பாவை முன்னிலைப்படுத்தி செய்யறப்ப அது வந்து கண்டிப்பான முறையில இவங்களுக்கு ஒரு சக்சஸ் நோக்கி போகும். இவங்களுக்கு லைஃப் முழுக்குமே வந்து இவங்களுமே வந்து அப்பா கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க. போத் பேரண்ட்ஸ் கிட்டயுமே இவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்க. 4 குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மேஷராசினர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸை வச்சு நல்லா கடைசி வரைக்கும் பாத்துக்கக்கூடிய பீப்புள் அவங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மேஷராசினர் தான். இவங்களுக்கு இந்த மேஷராசினருக்கு 6ஆம் அதிபதி வந்து புதனா வர்றது அப்படிங்கிறது வந்து டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். இது ஏதாவது வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப இல்ல நிலம் வாங்குறது இல்ல ஒரு பிசினஸ் டீலிங் அந்த கான்ட்ராக்ட் போடுறப்ப எதுவா இருந்தாலும் சரி ஒரு டீலிங் சைன் பண்றப்ப இந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு கட்டாயம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மேஷராசினர் ஒரு தடவையாவது அதுல வந்து ப்ராப்ளத்தை சந்திச்சுதான் வெளியே வந்திருப்பாங்க. ஏன்னா இது 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமான வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு வாழ்க்கையின் முற்பகுதியில இவங்க பல சோதனைகளை சந்திச்சாலும் ஒரு ஆஃப்டர் ஒரு 30-40க்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. எப்படித்தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி வந்தேன், இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களே யோசிச்சு பாக்குற அளவுக்கு பல துயரங்களை சந்திச்சுட்டாலும் அதெல்லாம் வந்து ஒரு வில் பவரோட அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே இந்த மேஷராசினருக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், சொசைட்டில நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேமோட இருக்கணும், ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து தனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த நிலையை நோக்கி இவங்க கண்டிப்பா ஒரு 30-40க்கு மேல இவங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க. எப்படி செஞ்சோம் அப்படிங்கறது அவங்களுக்கே சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அதை ஒரே முனைப்போட ஒரே கான்சென்ட்ரேஷனோட தன்னோட கோல் என்ன அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டுமே அவங்க முன்னிலைப்படுத்திட்டு செய்வாங்க. மற்ற பிரச்சனைகளை தள்ளி விட்டுட்டு அவங்க கோலை நோக்கி அவங்க போறது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையின் பிற்பாகத்தில வந்து இவங்க என்னென்ன நினைச்சாங்களோ என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் எல்லாம் இவங்க கட்டாயம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து அது 2 நாளா அப்படியே வந்து அது டெவலப் ஆயிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து மாற
ஆரம்பிச்சிடும். நிறைய ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த பீப்புளுக்கு வர ஆரம்பிக்கும். அது சார்ந்த ஏதாவது ஒரு மெடிடேஷன் இல்ல ஏதாவது ஒரு தெய்வத்தை கையில எடுக்கிறது, அந்த தெய்வத்தோட உபாசனை பண்றது, அதன் மூலமா நிறைய நற்பலன் அவங்க லைஃப்ல ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய பீப்புளா இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக ஜேர்னிலையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். இவங்க இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து கண்டிப்பா அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இவங்களை வந்து ஒரு அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். அதன் மூலமா அவங்க மனம் வந்து பண்பட ஆரம்பிக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து எப்பயுமே அவங்க லைஃப் லாங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஒருபோதும் அவங்களுக்கு வந்து குறையவே குறையாது. இந்த மேஷ ராசினர் வந்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க பார்ட்னரை வந்து இவங்க எந்த அளவுக்கு அனுசரிச்சு இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து வேற லெவலுக்கு மாற ஆரம்பிக்கும். பொருளாதாரம் கூட ஆரம்பிக்கும். இதை இவங்க பிலீவ் பண்றாங்களோ இல்லையோ இவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னாவே ரிசல்ட்டை இம்மீடியட்டா பார்க்கலாம். இவங்க பார்ட்னர் தான் இவங்களோட செல்வ செழிப்புக்கான காரணமே அப்படின்னு அவங்க மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபேவராகவும் அவங்களை நல்லா கவனிக்கிறது, இதன் மூலமா வந்து அவங்க லைஃப்ல பெரும் பொருளாதார மாற்றங்களை இவங்க எதிர்பார்க்க முடியும். இந்த மேஷராசினருக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், அடிவயிற்று பிரச்சனை, இல்ல யூட்ரஸ் பிரச்சனைகள், பெண்களா இருந்தா யூட்ரஸ் பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கு உச்சமாகும் சூரியன் அப்படிங்கிறதுனால இவங்க ராசியில இந்த அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டாயம் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு இது வந்து மெடிகேஷன்லயே அவங்களுக்கு வந்து கியூர் ஆகவும் ஆரம்பிக்கும். பெரிய அளவுல இவங்க வந்து சோதனைகளை சந்திச்சுட்டாங்க, உடல்நிலைக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அதுக்கு ஏகப்பட்ட செலவு செஞ்சு வாழ்நாள் ஃபுல்லா மருந்து எடுத்துட்டே இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இவங்களுக்கு எப்பயுமே வராது. இவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனாலே வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இவங்க பாடிக்கு வந்தாலுமே வந்து ஒரு சின்ன லெவல்ல ஒரு மெடிகேஷன்லயே வந்து அதை அவங்க பாடி வந்து கியூர் பண்ணிடும். அதனால ரொம்ப இல்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மேஷராசினருக்கு ரொம்ப குறைவு தான். அதுவும் இல்லாம இவங்க ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய பீப்புள். அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு ரொட்டீனா ஒரு நாள் மட்டும் செஞ்சேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன், இல்லை ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு அதனால இந்த ஃபிட்னஸ் ரொட்டீனா விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி அந்த ஃபிட்னஸ்க்குன்னு ஒதுக்குன அந்த டைம்ல கண்டிப்பா அதை செய்யாம ஒர்க் அவுட்ஸை செய்யாம விடவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ இல்லை மெடிடேஷனோ ஏதாவது ஒன்று இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதை பார்த்து பார்த்து அந்த பாடியை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதே வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம் பில்டப் ஆயிருக்கும். அது வந்து பல விதமான நோய்கள்ல இருந்து இவங்களை காப்பாற்றி கொடுக்கும். இல்னஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மேஷராசினருக்கு ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேஷராசினருக்கு தொழில் மேன்மை அடைகிறதுக்கு உண்டான ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்னீஸ்வரர் தான். உங்க ஊர்லயோ உங்க ஊருக்கு அருகிலேயோ இருக்க அக்னீஸ்வரர் அப்படின்ற பெயர் கொண்ட சிவனை வந்து நீங்க வழிபடுறது மூலமா உங்க தொழிலையும் சரி உங்க வேலையிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் சரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சுக்கிர உரையில சுக்கிர பகவான் காயத்ரி படிக்கிறது, ஸ்ரீரங்கத்துல இருக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இல்ல உங்க ஊருக்கு அருகில் இருக்க சக்கரத்தாழ்வார் ஏதாவது கூட நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். ஆனா இதை வந்து கண்டிப்பா சக்கரத்தாழ்வார் வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மேஷராசினருக்கு பிரத்யேகமா பாத்தீங்கன்னா எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க ஒரு முறை வேண்டுனீங்கனாலும் சரி அது வந்து இமீடியட்டான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லை தெய்வங்கள் தான். குறிப்பா முனீஸ்வரன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய செல்வ வளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை நாட்கள்ல இந்த முனீஸ்வரர் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குலம் சார்ந்த உங்க வம்சாவளி சார்ந்த எந்த விதமான கர்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து ஒரு செழிப்பான குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த ராசினரா இருந்தா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.